லேப் ஜாயின்ஸ் என்பது 2 மெட்டல் துண்டுகள் ஓவர்லாப் ஆகி ஓரத்தில் வெல்டு செய்யப்படுவதாகும். SMAW முறையை பயன்படுத்தி ஃபில்லட் நிலையில் MS பிளேட்டில் ஃபில்லட் லேப் வெல்டை எப்படி செய்வது என்று இப்போது பார்க்கலாம். SMAW முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் நிலையில் MS பிளேட்டில் ஃபில்லட் லேப் வெல்டை எப்படி செய்வதென்று இப்போது பார்க்கலாம். இந்த பகுதியின் முடிவில் உங்களால் இவற்றை செய்ய முடியும். கேஸ் கட்டிங் மற்றும் அளவிற்கேற்ற கிரைண்டிங் செய்வதன் மூலம் பிளேட் பீசஸை தயாரிக்கவும். 2 பக்கங்களிலும் பிளேட்ஸை லேப் ஜாயிண்ட் மற்றும் டேக் வெல்டாக அமைக்கவும். வெல்டிங்கிற்காக லேப் ஜாயிண்டை ஃப்ளாட் நிலையில் வைக்கவும். சரியான அளவில் ரூட் ரன்னை டெபாசிட் செய்து ஊடுருவல் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ளவும். ஃபைனல் கவரிங் ரன்னை சரியான லெக் சைஸ் உடைய லேப் ஜாயின்ட்ஸில் டெபாசிட் செய்யவும். மேற்பரப்பில் சேதம் இருக்கிறதா என்று லேப் ஃபில்லட்டை சோதித்து சுத்தம் செய்து பார்க்கவும். இப்போது கட்டிங்கிற்கு தேவையான உபகரணங்களை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்க்ரிப்பர், பிரிக் பஞ்ச், பால் பெயின் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், டாங்ஸ், சிப்பிங் ஹேமர், ஸ்டீல் ஒயர் பிரஷ், ஆங்கிள் அயன், எலக்ட்ராட் கேபிள் மற்றும் எர்த் கேபிள், எலக்ட்ராட் ஹோல்டர், எலக்ட்ராட், ஹேண்ட் ஷீல்ட், மெட்டீரியல் மார்க்கர், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். SMAW வெல்டிங் பிளான்ட் மிஷின் மற்றும் அதன் செட்டப் ஆக்சசரிகள். C-clamp. இப்போது SMAW முறையில் ஃபில்லட் லேப்பிற்கான செய்முறையை பார்க்கலாம். கேஸ் கட்டிங்கின் மூலம் பிளேட் பீசஸ்களை வெட்டி கேஸ்கட் ஓரங்களை சதுரமாக அரைக்கவும். அரைந்த உலோக பிசல்களை எடுத்துவிட்டு ஃபைலிங் மூலம் மேற்பரப்புகளை சுத்தம் செய்யவும். காட்டப்பட்டிருப்பது போல் துண்டுகளை லேப் ஜாயிண்ட் வடிவத்தில் அமைக்கவும். இரண்டு முனைகளிலும் டேக் வெல்ட் செய்து 2 லேப்பிங் மேற்பரப்புகளும் சரியாக சுத்தம் செய்யப்பட்டு ஒன்றோடு ஒன்று ஒழுங்காக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். டேக்கிற்கு 120 ஆம்ப் இருக்கும் 2.5 mm MS எலக்ட்ரோடை பயன்படுத்தவும். லேப் ஜாயிண்டை ஃப்ளாட் நிலையில் அமைத்து சிப்பிங் ஹேமரை கொண்டு கசடுகளை நீக்கி ஸ்டீல் ஒயர் பிரஷை வைத்து வெல்டை சுத்தம் செய்யவும். SMAW முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் நிலையில் MS பிளேட்டில் ஃபில்லட் லேப் வெல்டை எப்படி செய்வதென்று இப்போது பார்க்கலாம். 100 முதல் 110 ஆம்ப் கரண்டில் 2.5 mm டயா உள்ள மிதமான கோட் செய்யப்பட்ட MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். டீஸ்லாக் செய்து ரூட் ஸ்லாகை முற்றிலுமாக சுத்தம் செய்யவும். எலக்ட்ரோட் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரியுடன் ஃபில்லட் கார்னர் மற்றும் 80 டிகிரியுடன் வெல்டிங் லைன் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். யூனிஃபார்ம் ஃபியூஷன் மற்றும் வேர் ஊடுருவுதல் இருப்பதற்கு ஷார்ட் ஆர்க்கை பராமரிக்கவும். எலக்ட்ரோட் பக்கத்தில் நகர்வதை தவிர்க்கவும். 150 முதல் 160 ஆம்ப் கரண்டில் 4.00 mm டயா உள்ள
மிதமான கோட் செய்யப்பட்ட MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி ஃபைனல் கவரிங் ரன்னை டெபாசிட் செய்யவும். டயாவிற்கு 2.5க்கும் குறைவாக எலக்ட்ரோடை பக்கமாக நகர்த்தவும். ஆர்க்கை ஓரத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பதன் மூலம் பிளேட்டின் மேல் ஓரம் உருகி விழாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். வெல்டை ஸ்டீல் வயர் பிரஷை வைத்து சுத்தம் செய்யவும். மேற்பரப்பில் குறைபாடு அல்லது அளவு சரியாக இருக்கிறதா என்று லேப் ஃபில்லட் வெல்டை சோதித்து பார்க்கவும். Recap. கேஸ் கட்டிங் மற்றும் அளவிற்கேற்று கிரைண்டிங் செய்வதன் மூலம் பிளேட் பீசஸை தயாரிக்கவும். பிளேட்டுகளை லேப் ஜாயிண்டாக அமைக்கவும். இரு முனைகளிலும் டாக் வெல்ட் செய்யவும். சரியான அளவில் ரூட் ரன்னை டெபாசிட் செய்து ஊடுருவல் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ளவும். ஃபைனல் கவரிங் ரன்னை சரியான லெக் சைஸ் உடைய லேப் ஜாயிண்டில் டெபாசிட் செய்யவும். மேற்பரப்பில் சேதம் இருக்கிறதா என்று லேப் ஃபில்லட் வெல்டை சோதித்து பார்க்கவும்.